ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் சிட்டின்ற இடத்துல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வியூ மட்டும் நீங்க போய் பாருங்க. such a beautiful view. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷிதியா யாட்ஸ் பக்கத்திலே இந்த வியூ அமைஞ்சிருக்கு. போனாலுமே வெறும் 10 மினிட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு மெட்ரோ லைனுமே வரப்போகுது. அவங்க புதுசாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓஷன்ஸோட தனுப்போட ப்ராஜெக்ட் வருது. சாரி, தனுப் பை ஓஷன்ஸோட ப்ராஜெக்ட் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் லைட்ஸ், இங்கே வந்து கோரல் ரீஃப். இந்த லேண்ட் பார்சல் எல்லாமே அந்த வந்து அந்த ஃபுல் ட்ரையாங்கிளுமே வந்து ஓம்னியாத் வந்து அக்வைர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளாட்டை வந்து அவங்க வந்து ஃபுல் பீச்சாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது இங்கே ஷிப் பண்ணுறது நடக்கிற எல்லா இடத்தையுமே வந்து அவங்க வந்து எவாகுவேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கூலும் யூனிவர்சிட்டிஸும் வரப்போகுது. மேரிடைம் சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்காகவே பிரத்யேகமாக அவங்க வந்து இந்த ஸ்கூல்ஸும் யூனிவர்சிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்தோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வர ப்ராஜெக்டோட லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1.7 மில்லியன் சொல்லும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சியூ அதாவது ஒரு பீச் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், எம்ஆர்ஐ நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி, ஓம்னியாத் மாதிரி ஒரு அல்ட்ரா லக்ஸரி டெவலப்பர் வந்து 1.7 மில்லியனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்குன்றத நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துக்கங்க. மெயினாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பேமெண்ட் பிளான் தான் 50-50 தான் பேமெண்ட் பிளான். 50% டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், 50% ஆன் ஹேண்ட் ஓவர். இந்த 50% வந்து நீங்கள் 4 வருஷம் 2028 தான் ஹேண்ட் ஓவர். இந்த 4 வருஷம் வரைக்குமே வந்து இந்த 50% தான் நீங்கள் கட்ட போறீங்க. மிச்சம் இருக்க 50% ஹேண்ட் ஓவர். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027ல மோஸ்ட் ஆஃப் த, நான் உங்களுக்கு அந்த காமிச்ச மாதிரி அவங்க போகலாம், மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் பார்சல்ஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி நமக்கு ஹேண்ட் ஓவர் கிடச்சி. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 2027ல ஹேண்ட் ஓவர், 2026ல ஹேண்ட் ஓவர், செலக்டோடது 2027ல தான். எல்லாமே வந்து ஒரு நல்ல மாதிரி அப்ரிசியேஷனை பார்த்துருக்கும். இந்த மாதிரி டைமில் 2028ல கரெக்டான டைமில் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் கிடைக்க போகுது அப்படின்றதுனால ஒரு நல்ல மாதிரி ஒரு அப்ரிசியேஷனும் நல்ல மாதிரி ரெண்டல்ஸ். இப்போ கரண்ட்டாக லேமரில் எடுத்துக்காங்க 150K வந்து 1 பெட்ரூம் மட்டுமே போயிட்டு இருக்கு. ரஷிதியா யாட்ஸ் மெரினா வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து மோர் தென் 170 கிட்ட வரும். அதே மாதிரி இந்த மேரிடைம் சிட்டி இந்த வியூக்காகவே மோர் தென் 180லேருந்து 190K வரைக்கும் நீங்கள் ரெண்டல்ஸ் எடுக்க முடியும் 1 பெட்ரூமில். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பிளானும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் ப்ரைஸுமே வந்து ஒரு பீச் ஃப்ரெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2லேருந்து 2.3 மில்லியன் கீழே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. 1.7ல் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஹேண்ட் ஓவரும் சரி, லொக்கேஷனும் சரி, ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஒரு கோயின்சைட் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பி எ மில்லியனர். அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். திங்க் பண்ணுங்கள்.